நம்ப சம்பாதிக்கிற சம்பாதியத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அப்பா அம்மாட்ட வந்து நான் இந்த வேல தான் பார்க்குறேன், இதான் சம்பளம் அப்படின்னு சொல்லணும். இல்ல கட்டிக்கிட்ட மனைவிட்ட இதான் வேல பார்க்குறேன், இதான்னு சொல்லணும். இல்ல குழந்தைங்கள்ட்ட ஃபியூச்சர்ல வந்து நான் இந்த வேல தான் பார்க்குறேன், இதான் சம்பளம் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நேர்மையான முறையில சம்பாரிக்கணும் அப்படின்னு வெளிநாடுகளுக்கோ, இல்ல உள்ளூர்லயோ வேல பார்க்குறாங்க. அப்படி வேல பார்க்கும்போது சரியான சம்பாத்தியம் வெளிநாட்ல கிடைக்குதா அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள ஏமாத்தி தான் இங்க அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ சம்பளம், அது அப்படி, இது அப்படி அப்படின்னு. அப்படி ஏமாத்தி அனுப்புனா பரவால்ல வந்தாச்சு, கடனாச்சு, இதில போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து இழுத்து பிடிச்சு ஓடுறதுக்கு காரணம், தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, தான் குடும்பம் வந்து தலை வணங்கிறக்கூடாது. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க யார்ட்டயும் கையேந்திரக்கூடாது. அப்படிங்கிற பல கஷ்டங்கள கடந்து தான் வந்து இங்க வெளிநாடுகள்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னான்னா, ஆவுன்னா பிசினஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாய்ங்க. அது சொல்லுன்னு நெனைக்காதீங்க. கண்டிப்பா பிசினஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க நெனச்ச வாழ்க்கை வாழ முடியும்.